என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எஸ்பிஐ கிளர்க்கோட ஸ்ட்ராட்டஜி நான் வீடியோ போட்டேன். ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க, எஸ்பிஐ கிளர்க்குக்கு எப்போ வீடியோ போடுவீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஸ்பிஐ கிளர்க்குக்கு நம்ம இங்கிலீஷ் சேனல் இருக்கும் இல்லையா, அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நேற்று வரைக்கும் 4 வீடியோ போட்டிருக்கேன். முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் எல்லா வீடியோஸுமே, அதாவது உங்கள் எஸ்பிஐ பழைய வருஷத்தில் கேட்ட கொஷின், ஸோ அந்த கொஷனை வச்சு அதுக்கேற்ற ஒரு மாடல் கொஷின்ஸ் அது எல்லாமே நம்ம இங்கிலீஷ் சேனலில் போட்டுட்ருக்கேன். இன்னும் தமிழில் நான் போட ஆரம்பிக்கல. ஏன்னா எஸ்பிஐ கிளர்க்குக்கு 1 மாதம் தான் இருக்குது. ஸோ அதனால் என்னால் அதில் மட்டும்தான் போட முடிஞ்சது. பட் தமிழ்லேயும் நான் போடுறேன், போடாமல் கிடையாது. பட் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எஸ்பிஐ கிளர்க்கு படிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இப்போதைக்கு என்னோட இங்கிலீஷ் சேனலில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அது எல்லாமே 1 மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு அதில் படிச்சுட்டே இருங்க. நான் எப்போ இங்கே தமிழ் சேனலில் போடுறேனோ அப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், சரிங்களா? அதுக்கப்புறமா அந்த டெஸ்ட் சீரீஸ், உங்களோட டெஸ்ட்டு நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் 40 டெஸ்ட்டு ஹோம்ஒர்க் டெஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? எல்லா டெஸ்ட்டுமே நீங்கள் திருப்பி எழுதலாம். எஸ்பிஐ கிளர்க்குக்கு படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ஆப்டிடியூடு ரீசனிங் வாங்கியிருந்தாலோ, இல்லை டெஸ்ட் பேக்கேஜ் வாங்கியிருந்தாலோ, இல்லை ஆல் இன் ஒன் ஏதாவது ஒன்று இதில் நீங்கள் வாங்கியிருந்தாலோ அதுக்குள்ளே போய் இப்போ பாருங்கள், புதுசாக ஒரு காலம் இருக்கும் ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹோம்ஒர்க்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் கீழே 40 டெஸ்ட் இருக்கும். ஒரு டெஸ்ட்டும் 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம் அந்த மாதிரி பிரித்து வச்சுருப்போம். ஸோ இது ப்ராக்டிஸ், முழுக்க ப்ராக்டிஸ்க்காகவே ரெடி பண்ணது உங்களோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்காக, சரிங்களா? ஏன் இவ்வளோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னா, நிறைய பேர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. நான் ஐபிபிஎஸ் கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டேன், இல்லை வந்து ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டேன், அப்போது நான் எஸ்பிஐ கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் தான் நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டோடு இருப்பாங்க. அப்படி இருக்காதீங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்படி வேணாலும் மாறலாம். நான் நல்லா பார்த்துருக்கேன். ஃபைனல் ரவுண்டு வரைக்கும் நிறைய எக்ஸாம்ஸில் போனவங்க கூட, இன்டர்வியூ வரைக்கும் போனவங்க கூட எஸ்பிஐ கிளர்க்கு ப்ரிலிம்ஸ்லேயே ஃபெயில் ஆகிருக்காங்க. ஓவர் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப தான் காரணம். அதான் ஒரே ஒரு காரணமாக இருக்கும். நம்மளால் முடியும்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. அங்கே ஒரு ப்ராக்டிஸுமே நீங்கள் பண்ணாமல் அங்கே போய் உட்காரும் போது நீங்கள் எஸ்பிஐ கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் அவ்வளோ சீக்கிரம் கிளியர் பண்ண முடியாது. ஸோ ப்ராக்டிஸ் ரொம்ப தேவை. ஸோ அதனால் எல்லா எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற மாதிரியும் இதை படிக்க வேண்டாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக படிங்க, அப்போ தான் இதை கிளியர் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்மளோட வெப்சைட்டில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. தமிழ் முன்னாடி சொல்கிறேன், இப்போ வெப்சைட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருப்போம். வேணா feelfreetolearn.com போய் பாருங்கள். ஸோ அதில் ஆப்டிடியூடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அத்தனை லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸுமே இருக்கும். அந்த டாப்பிக்கில் இங்கிலீஷ் தமிழ்னு சொல்லி 2 காலம் வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் தமிழில் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் வீடியோ ப்ளே ஆகிடும். ஸோ நிறைய பேர் அந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷனாக இருக்கட்டும், டாபிக் வீடியோ கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது யூடியூப்லன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இப்போ என்னோடய வெப்சைட் போனீங்கன்னா அதில் என்ன வீடியோஸ் இருக்கோ தமிழ் வீடியோஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். இல்லை நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் டிஎன்பிஎஸ்சிக்குன்னு தனியாக ஒரு டேப் வச்சுருக்கேன். அந்த டேப்பை கிளிக் பண்ணி பாருங்கள், அதுலேயும் தமிழ் வீடியோஸ் எல்லாமே வந்துடும், சரிங்களா? எப்போதுமே இங்கிலீஷ் மட்டும் எனக்கு முக்கியம் கிடையாது, தமிழ் சேனலும் முக்கியம் தான். அதில் தமிழ் வீடியோஸ், அதனால தான் வெப்சைட்லேயே பரவாயில்ல, என்ன நினச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் இங்கிலீஷ் தமிழ் 2மே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் படிக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லா வீடியோஸுமே என் சேனலில் இருக்கும். நீங்கள் அந்த ட்ரிக்னாமெண்ட்ரி, ஜாமெண்ட்ரி அந்த மாதிரி 2-3 டாபிக்ஸ் தான் இருக்காதே தவிர மற்ற எல்லா டாப்பிக்குமே இருக்கும். நீங்கள் போய் தேடி படிச்சிங்கன்னா எல்லா வீடியோஸுமே என்னோட தமிழ் சேனலாக இருக்கட்டும், இங்கிலீஷ் சேனலாக இருக்கட்டும், அது எல்லாமே கிடைக்கும். ஸோ பழைய கொஷின்ஸில் வந்து, பழைய வீடியோஸில் வந்து சில பேர் அந்த தமிழ் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுவும் நான் அப்லோட் பண்ணுறதுக்கான வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போதே தமிழ் மீடியத்துலேயும் கொஷின்ஸ் வந்துடும். ஸோ அந்த ஒர்க்கும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்ன காசு கொடுக்காம எல்லா டாப்பிக்கும் நீங்கள் படிக்க முடியும், சரிங்களா? ஸோ மறந்துடாதீங்க, டெஸ்ட்டு எழுத எஸ்பிஐ கிளர்க் படிக்கிறவங்க டெஸ்ட்டு எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஹோம்ஒர்க் டெஸ்ட்டு கிட்டத்தட்ட 40 டெஸ்ட் இருக்குது. இப்போலேருந்து ஒரு டெஸ்ட்டாக நீங்கள் டெய்லி எழுதினாலே கரெக்டாக ஜனவரி மாதம் எக்ஸாம் வரும்போது உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடச்சிரும். ஸோ அதுக்கு தான் 40 டெஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை மறந்துடாமல் எழுதிடுங்க. இங்கிலீஷ் சேனலில் கொஞ்சம் நாளைக்கு மட்டும் இங்கிலீஷ் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் போடுற எஸ்பிஐ கிளர்க்குக்கான ஸ்பெஷல் வீடியோஸை பாருங்கள், சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ மறந்துடாமல் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உட்காந்து படிச்சிங்கன்னா இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். தனியாக படிக்கிறத விட ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு 4-5 பேரோட படித்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக ஷேர் பண்ணி படிச்சிட முடியும். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. பை.